சொல்லுதல் பாக்கியவான்கள் என்று எழுது தங்கள் பிரியாசங்களை விட்டெழுந்து இலைப்பால் என்ற ஆவியானவர் திருவலம் பற்றினார். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். எல்லாரும் அசைந்து பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோம். இவர்கள் மன்னிக்கிறது போல் மனையும் எங்களை சோதனைகள் பிரவேசப்படுத்த ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகமையும் இரண்டு விடுவலே. ஆமேன். சர்வ வல்ல தேவனே, கர்த்தருக்குள் மரித்த விசுவாச ஆத்துமாக்கள் சரீரமாகிய சுமை நீங்க விடுதலை அடைந்து எம்மை விட்டு போய் தேவடத்தில் ஆனந்த சந்தோஷம் அடைந்து வாழ்கிறது. பாவம் நிறைந்த உலகத்தில் உள்ள துன்பங்களில் நின்று எங்கள் சகோதர ஆகியவரை ரட்சிக்க சுத்தமாக இருக்குக்கா தேவருக்கு முழுமனதோடு கூட சோத்திரம் செலுத்துகிறோம். தேவரை திறந்து கொண்டவர்களின் தொகையை சீக்கிரத்தில் நிறைவாக்கும். ராஜ்யத்தை தீவிரமாய் வருவிக்கவும் கிருபை கூர்ந்து கட்டளையிட்டுள்ள வேண்டும் என்று உடைய பரிசுத்த நாமத்தை மற்றும் மெய் விசுவாசம் உள்ளவர்களாய் மரித்த அனைவரோடு கூட நாங்களும் என்றும் உள்ளமது நித்திய மகமிலே சரீரத்திலும் ஆத்மாவிலும் குறைவின்றி சம்பூர்ணம் அடைந்தவர்களாய் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். இறுதி ஜெபத்தை நம்மத்தில் வந்திருக்கிறதான சிஎன்ஐ போதகர் ரெவரண்ட் ஜெயராஜன் ஐயா அவர்களை ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். மரித்தவர்கள் அவர்கள் சரீரம் பூமிக்கு கொடுக்கப்பட்டாலும் அவருடைய ஆத்மா உம்மோடு கூட வாடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் தந்து உன்னதத்தின் நம்பிக்கையை எங்களுக்கு நீர் வருவித்து கொடுத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உமது அடியான் தகப்பனே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கடைசி நாள் ஆண்டவரே ஏனோக்கு எவ்விதமாக எடுக்கப்பட்டானோ அதே போல உமது அடியான் தகப்பனே தேவ பிரசன்னத்தோடு நிற்கும்போது ஆண்டவரே நீர் அவர்களை எடுத்துக்கொண்டீர். இந்த நாளிலே அவருடைய ஆத்மா மறைந்திருந்தாலும் அவருடைய சரீரத்தை நன்னடக்கம் செய்ய நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே இவருடைய ஆத்மா இப்போது உம்மோடு கூட வாழ்ந்து உங்களுடைய சமூகத்திலே இடைப்பாரி உங்களுடைய நேச மார்பிலே சாய்ந்து காணப்படுகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தினாலே இந்த சரீரத்தை தேவரீர் மண்ணுக்கு உண்டாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த அருமையான நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை ஒவ்வொரு இடத்திலும் தொடர்ந்திருந்த ஆண்டவரே அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து அது மட்டுமல்ல ஆண்டவரே ஜீவ கிரீடத்துக்கும் தன்னை தகுதிப்படுத்தினது போல் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இவ்விதமாய் கிறிஸ்துவுக்கும் நாங்கள் வளர்ந்து காணப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கையை இவர்கள் மூலமாய் கற்றுக்கொண்டது போல தகப்பனே தொடர்ந்து அந்த விசுவாசத்திலே வளர வாழ தொடர்ந்து அருள் தர வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கேட்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அதற்கு விசேஷமாக தாசனிடத்து தன குடும்பத்தோடும் நண்பரோடும் திருச்சபை ஒளிகளோடும் கூட கூடிய மனிதரோடு வேண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. तारीख को शाम को 6 बजे घर पर होएगा. वीडियो निकलता है, मैं इधर खड़ा रहता है हमारे फादर के साथ.